வணக்கம். கவின்குமார் தோழர்களம். தொண்டு செய்து பழுத்த படம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதலும், வனப்புகையில் சிறுத்தையிலும், அவர்தான் பெரியார், அவர்தான் பெரியார். அன்பான தோழர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரோட பிறந்தநாள் விழா. தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா ரொம்ப சிறப்பாக தமிழ்நாடு இந்து பண்டிகையாக கொண்டாடிட்டு சிறப்பாக இன்றைக்கி நடைபெற்று வந்துச்சு. இந்த பிறந்தநாளில் கரூர் மாவட்டத்தில் நாங்கள் எல்லா தோழர்களும் ஒன்றிணைச்சு கரூரில் சமூக நீதினால் தந்தை பெரியாரோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அந்த பேரணி கரூரில் காமராஜர் சிலை, ஜவஹர் பஜாரில் இருக்கிற காமராஜர் சிலையிலிருந்து கரூர் லைட் ஹவுஸ் கார்னரில் இருக்கிற பெரியார் சிலையை நோக்கி ஊர்வலமாக எல்லாம் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், எல்லாரும் தோழர்கள், எல்லா இயக்கத்தைச் சேர்ந்த திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், மக்கள் அதிகாரம், மே 17, தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, தோழர்களும் இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் போய் பெரியாரோட பிறந்தநாளை வெகு எழுச்சியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறப்ப போயிட்டு அங்கே பெரியாருக்கெல்லாம் மாலை போட்டு முழக்கமெல்லாம் போட்டுட்டு உணவு ஏற்பாடு பண்ணிடுச்சு. ஏன்னா காலையில் எல்லோரும் நேரமாக 8, 8:30 வந்துட்டாங்க. தோழர்களுக்கெல்லாம் உணவு வழங்குது. இதை நம்ம வருடந்தோறும் இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்றைக்குமே ஐயா பிறந்தநாள்னா அன்றைக்கி ஒரு பிரியாணி உணவு போட்டு சமைச்சு சாப்பிட்டு எல்லா தோழர் பேசி சந்தோஷமாக விடைபெறுறது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். ஆனால் இன்றைக்கி கரூர் மாவட்ட காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாட்டிறைச்சி உணவு சமைச்சு வச்சுருந்த ஒரு பாத்திரத்தை, அந்த உணவை பரிமாறுக்க வச்சுருந்த தட்டை எல்லாத்தையும் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதுக்காக அப்படி பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முக்கிய நிர்வாகிகள், மூத்த தோழர்கள்லாம் போய் கேட்குறப்ப அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்து முன்னணி கட்சியை சேர்ந்த நபர்கள் காவல் நிலையத்தில் பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அங்கே மாட்டிறைச்சி வழங்கக்கூடாது, பொது இடத்துல மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இதனால் கரூர் மாவட்ட காவல்துறையினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே சாப்பிடவே விடலை. உணவு பெரியார் சிலை முன்னாடி சாப்பிடக்கூடாது, பொது இடத்துல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எல்லா தோழர்களையும் இங்கே சாப்பிட விடாமல் ஏதோ இடம் கொடுக்குறேன், அங்கே போய் சாப்பிடுங்க, எங்கே போய் சாப்பிடுங்கன்னு அலக்கழிச்சாங்க. எல்லா குழந்தைகள் பெரியவங்க எல்லோரும் பசியில் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. எல்லா பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. யாரோட பேச்சையும் ஒரு காவல்துறையினர் கூட காதில் வச்சுக்கல. மேலெடுத்து உத்தரவு, அந்த மேலிட யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு போக்கோட இவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு இது ரொம்ப கண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் தலைமையிலான இருக்கிற திமுக அரசுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு பெரியாரோட பிறந்த நாளையும் பள்ளி, கல்லூரிகள் பட்டுத்தொட்டி எங்கு சமூக நீதி நாளாக கொண்டாடணும். அரசு அலுவலகங்களில், பள்ளிகளில் சமூக நீதி நாள் உறுதிமொழி இருக்குன்னு அரசு சொல்லுது. அப்போ அந்த அரசுக்கு கீழே இயக்கிற காவல்துறை என்ன சொல்லுது, பொது இடத்துல சாப்பிடக்கூடாது, பெரியார் பிறந்தநாளில் ஒரு பிரியாணி சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அராஜக போக்கு. ஒரு மனுஷனோட உணவை கூட மனிதனை இங்கே உரிமையாக சாப்பிட முடியாதா? உணவு உண்பதற்கு கூட மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே ஒரு அடக்குமுறையினாலும் இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது. அப்போ என்னதான் இங்கே மனிதன் சாப்பிடுவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே எல்லா தோழர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விநாயகரை பொது இடத்துல வச்சு விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க, கண்ட இடத்துல சுண்டல் போடுறாங்க, பொங்கல் போடுறாங்க, புளியோதரை கொடுக்குறாங்க. அதே பொது இடத்துல தான் நடக்குது. அது உணவுனா அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு இது பேர் உணவு தானே. ஆனால் இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இதுக்கு எதிர்ப்பு, இதை சாப்பிட நாங்கள் விட மாட்டோம், உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீறி இங்கே நம்ம தோழர்கள் எல்லாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எல்லாம் கோஷம் எழுப்பி இது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இது சர்வாதிகார ஆட்சியா இல்லை என்ன ஆட்சின்னு தெரியல. திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து எல்லா பக்கமும் நல்ல திட்டங்களையும் நல்லா மக்கள்கிட்ட செயல்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இத்தகைய ஒரு சில நபர்கள் எப்படி பள்ளிக்கல்வித்துறையில் RSS ஊடுருவினாங்களோ அதே போல் காவல்துறையிலும் RSS ஊடுருவிட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி அனுபவமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறையினர் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு உணவு உண்பதற்கு கூட அவங்க விடலை. பொது வழியில் சாப்பிடக்கூடாது, பொது வழியில் சாப்பிட எங்கே தாங்க சாப்பிட்றது? ஏதோ ஒரு உரிமை, உணவுங்கிறது அவனோட உரிமை. அந்த உரிமையை கூட நீங்கள் விட்டு கொடுக்காம இன்றைக்கி நீங்கள் பண்ணி கொடுக்க இந்த செயல் வன்மையாக கண்டிக்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு சம்மந்தப்பட்ட காவல்துறையினரை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கைது செய்து மாலை 3 மணி வரைக்கும் வச்சிருந்து 3 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க விட்டாங்க. பல்வேறு தோழர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் தான் கைதாகிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வெட்கக்கேடு. தமிழக அரசு வந்து ஒரு தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். எனவே தோழர் களத்தின் சார்பாக நான் கேட்குறது என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இதனை தனது கவனத்தில் கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனிதனின் உரிமைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை கொடுமைகளை நீங்கள் செய்தாலும், எத்தனை அதிகாரத்தில் நீங்கள் எங்களை ஆட்டினாலும் அடங்க மறுப்போம். தொடர்ந்து பொது வழிகளில் தோழர்கள், பெரியாரிய தோழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். காவல்துறையினால் பொய் வழக்குகள் போடப்பட்டு பாதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இத்தகைய போக்கு நிலவுமே ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தோழர் களத்தின் சார்பாக போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை உணவு என்பது அவரவர் உரிமை. இதில் யார் தலையிட்டாலும் அதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.